You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஜெபிக்கும்படி யோசிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எவ்விதமாய் நடத்துகிறார்னா நேர்த்தியான வழியில் நடத்துவார். தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்லுவார். என்னென்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் தாட்சின், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதாக. பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை பார்க்க போகிறோம். தேவன் எப்போதும் நேர்த்தியான வழியில் ஆசீர்வாதமான ஒரு பாதைகளுக்கு தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதனால் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் ஒரு திட்டமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். They shall come with weeping and with supplication will I lead them. I will cause them to walk by the rivers of waters in a straight. அவர்கள் விண்ணப்பத்தோடு கூட அழுகையோடு கூட என்னுடைய சந்நிதிக்கு வருவார்கள். நான் அவர்களை நல்ல நேர்த்தியான வழிகளில் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நாம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் வசனம் சொல்லுகிறத போல் நீங்கள் அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள், போராட்டங்கள், நெருக்கத்தை உண்டாக்குற பல சூழ்நிலைகளில் நிமித்தமாக கண்ணீர் வடித்து கொண்டு கவலைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறாரு, கர்த்தர் தாமே அவர் முகத்திலிருந்து வருகிற எல்லா கண்ணீரும் துடைப்பார் என்பதாக. பிரியமான ஜனமே, இந்த காலை நேரத்தில் இயேசு ஆண்டவர் உங்கள் முகத்தில் வருகிற கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளை அவரை நம்பி வந்தவங்களை அவர் நேர்த்தியான பாதைகளுக்குள்ளாக, அழகான வழிகளுக்குள்ளாக, நதி ஓரமாக நடத்துகிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால நதி ஓரமாக ஏன் நடத்துகிறார், ஏன் நேர்த்தியான பாதையில் நடத்துகிறார், ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, இந்த நதியாகப்பட்டது அந்த தண்ணீர் புறப்பட்டு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும். இதை ஓரத்தில் வளருகிற செடிங்க, மரக்கொடிகள் எல்லாம் பசுமையாக இருக்கும். அப்போது இந்த பசுமையான இடத்துல, இல்லை வளர்ச்சி மிக்கதான இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாறி பசுமையாக, எப்படி இந்த நதி ஓரத்தில் வளரப்பட்டதான செடிகள், மரக்கொடிகள் எல்லாம் அந்த பசுமையாக இருக்குது, அப்படி போல் ஆண்டவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய சப்ளிகேஷன்ஸ், அதாவது விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலை தந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு இங்கே சொல்லப்படுகிறது, where they shall be slumber, for I am a father to Israel and Ephraim is my firstborn. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, நான் இங்கே இஸ்ரவேல் தளர்ந்து போகிற, தள்ளாடப்படுகிற இஸ்ரவேலுக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறன்னா, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறாருன்னு சொல்லி, ஒரு தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தும் போது அவர் நேர்த்தியான வழிகளில், பசுமையான வழிகளில், நதிகள் புறப்பட்டு ஓடுகிறதான அந்த நேர்மையான ஒரு வழிகளுக்குள்ளே தான் நடத்துவார தவிர, கரடு முரடான பாதைகளோ, கற்கள் நிறைந்த பாதைகளோ, இல்லை மேடும் பள்ளமாக இருக்கிறதான வழிகளில் ஒரு நாளும் தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்தவே மாட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் அந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுகையும் பருக்கடிப்புமாக, ஒருவேளை நீங்கள் துக்கமாக வேதனைப்பட்டு கொண்டு, இல்லை எங்கள் முகத்திலேருந்து வருகிற கண்ணீர்களை, எங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை யார் நிவர்த்தி செய்வாங்க, யார் இவங்களேருந்து ஒரு விடுதலை தருவாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு தகப்பனாக இருக்கிறேன்.
I am the father of the Israel. I will lead them by the rivers of the water in a straight way, the Bible says, the Lord says. ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்த்தியான வழிகளுக்குள்ள நடத்துகிறேன் என்பதாக. இந்த காலை நேரத்தில் துக்கமாக வேதனையோடு கூட போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி, தாயை தகப்பனே, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நேர்த்தியான வழிகளை நடத்துகிறவராக இருக்கிறார். உங்க முகத்திலிருந்து வருகிற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைக்கிறவர் என்பதை ஒரு நாள் நீ மறக்கவே மறக்காதே. அவர் கரங்களை பிடித்து நடத்துவார். அவர் நேர்த்தியான வழிகளை நடத்துவார். சத்தியத்தின் பாதைகளில் நடத்துவார். துக்கமான காரியங்களை கர்த்தர் மாற்றி உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் நிச்சயமாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்தில் எந்த விஷயத்தை குறித்தோ எதை குறித்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை மாத்திர சார்ந்து கொள்வாயானால் ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே நீ என்னுடைய முதல் பேரானவன் என்று சொல்லி. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பார்ன் எப்ராயிம். நீ என்னுடைய முதல் குமாரன். நான் உன்னை நேசிக்கிறேன். முதல் பிள்ளைகளே, முதல் குமாரர்களே, குடும்பத்தில் முதலாவது பிறந்தவங்களே கட்டாயம் பெற்றோருங்க அதிகம் நேசிப்பாங்க. அப்படி போல இஸ்ரவேலை சொல்றாரு, இஸ்ரவேலே, எப்ராயிமே, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பார்ன். நீ தான் எனக்கு முதன்மையானவன் என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் குடும்ப காரியங்களை வேலை ஸ்தலத்திலையோ மற்ற இடத்துல நீங்கள் ஒருவேளை கஷ்டப்படலாம். நான் பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் செழுமையாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ முதன்மையாக இருப்பாயின்னு சொல்லி. யூ வில் பி எ ஃபர்ஸ்ட். நீ முதன்மையாக இருப்ப. நீ தான் முதன்மையான ஒரு குமாரன். நீ தான் முதன்மையாக இருப்ப. உன்னை தான் மேலே உயர்த்தி வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயத்தை விட்டு கொடுத்து நீ தேவனுக்காக வாழும்போது ஆண்டவருடைய வார்த்தைங்க, அவருடைய வசனங்கள், அவருடைய எல்லா விதமான வழிநடத்துதல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் முன் பட்சத்திலிருந்து கர்த்தர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடி அல்லது இந்த நேர்த்தியான வழிகளுக்குள்ளாக ஆண்டவராக தேவன் உன்னை நடத்த, உன் குடும்பத்தை நடத்த, பிள்ளைங்களை நடத்த தேவன் சித்தமுடையவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம நிதானிப்போம், நிதானித்து தாழ்த்துவோம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற குறைபாடு, ஏன் எனக்குள்ள ஒரு பலவீனம், எனக்குள்ள ஒரு சந்தேகம், என்னை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறாரா இல்லையா, என் வாழ்க்கை இப்படி என் போராட்டத்தில் இருக்குது, என் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்குது, என் விண்ணப்பம் கேட்கப்படுதா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவச்சனமே, நீ யாராக இருக்கட்டும், இந்த கால நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுவுடைய கரத்தில் ஒப்புவி. Commit thy ways, commit thy life to the Lord. He will lead into a righteous path, because the Lord loves the Israel, the Ephraim, the firstborn. ஆண்டவர் இஸ்ராயேலா இருக்கிற, எப்ராயிமா இருக்கிற முதல் பேரானவனை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Lord bless you. ஆண்டவராக தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி என்னோடு கூட இந்த கால நேரத்தில் ஆண்டவர் என் துக்கம் எல்லாம் மாறி நான் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் என் வாழ்க்கை ஆண்டவரை காணப்பட நீரே என்னை கரம் பிடிச்சு நடத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போமா. நன்றி செலுத்தியமை துதிக்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறாரு, என் விண்ணப்பத்தை கவனிக்கிறவர்னு சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைங்க மேலே வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதியோம்ப்பா. அப்படி குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படிக்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை நம்முடைய பிள்ளைங்களுடைய சிரசன் மேலே ஆண்டவரை நீட்டப்பட்டு இருப்பதாக துதி கன மகிமையும் கிருபைக்கு எடுக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.